வணக்கம் நண்பர்களே. இன்னும் சற்று நேரத்தில் மிக எச்சரிக்கையான கிரகணமானது நடந்து முடிய போகுது. இந்த கிரகணம் நடந்து முடிந்ததுடைய முக்கிய பலன்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 நிறைய பயங்கரமான நாட்கள் வரும். அந்த பயங்கரமான நாட்களில் கிரகங்கள் அமைந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் அந்த பயங்கரங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் கவனமாக இருக்கணும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா, மிக ஒரு பயங்கரமான நாளானது வருது. அந்த பயங்கரமான நாள் என்ன நாள்னா, கிரகணம் நடக்கக்கூடிய நாள். அந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்து ஏற்படும். அதில் கும்ப ராசியில் பிறந்த நேயர்களுக்கு கிரகணத்தினால பயங்கரமான ஆபத்து ஏற்படும். அந்த கிரகண பாதிப்பு எப்படி இருக்கோ, கிரகணத்தின் போது பாதிப்பு வராமல் இருக்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பலனும் பெற முடியும். ஸோ முதல்ல நடைபெறக்கூடிய கிரகணம் என்ன கிரகணம், இந்த கிரகணம் நடைபெறுவது எந்த நேரத்தில் நடைபெறும், என்னைக்கு நடைபெறும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் இப்போ இந்த வீடியோவில் முதல்ல ஷேர் பண்ணுறேன். ஏன்னா முதல்ல கிரகணம் நடக்கக்கூடியதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கு நடைபெறக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 28 நடைபெறுது. ஸோ இன்னைக்கு நடைபெறக்கூடிய நேரம், அப்புறம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரியான விவரங்களை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல இந்த விவரங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டுடைய கடைசி இறுதி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28 இன்னைக்கு நிகழ்கிறது. ஆக்சுவலி இன்னைக்கான நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு நடைபெறக்கூடிய கிரகணம் சந்திர கிரகணம். இந்த கிரகணம் இன்னைக்கு எந்த நேரத்தில் ஏற்படும், எந்தெந்த நாடுகளில் தெரியும், கிரகணத்தின் போது நீங்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, சூதகாலம் உண்டா இல்லையா, அப்படி இருந்தால் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப இருந்து பயன் பெறுங்க. பொதுவாக சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே நேர்கோட்டில் பூமி வரும். அப்போ பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும். அப்படி விழும்போது ஏற்படக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் இந்த கிரகணம் என்று அழைக்கப்படுது. இது ஜோதிட ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ எச்சரிக்கை கிரகணமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த கிரகணத்தின் போது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னா, சூரியன் சிம்ம ராசிலேயோ சந்திரன் கும்ப ராசிலேயோ ராகு கேதுவோடு சேர்ந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் இந்த கிரகணமானது இன்னைக்கு ஏற்படுகிறது. ஆக்சுவலி இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய இன்னைக்கான நாளில் ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. இந்த கிரகணம் இன்னைக்கு பகுதி சந்திர கிரகணமாக தான் ஏற்படும். காரணம் என்னன்னா, சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். அதே சமயம் சந்திரன் கும்பராசியில் ராகுவோடு இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த கிரகணம் நிகழ்கிறதுனால இது பகுதி சந்திர கிரகணமாகவே மட்டும் தெரியும். ஆக்சுவலி இந்த சந்திர கிரகண நிகழ்வானது இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 28 காலை பொழுதிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் சிறிய சிறிதளவு நேரம் மட்டும் தெரியும். இந்த நிகழ்வு இந்தியாவில் இப்போ பார்க்க முடியாது. இதன் காரணமாக சந்திர கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சூத காலம் மட்டும் இருக்குது. அதனால் அதெல்லாம் கடைபிடிக்கணும். ஆக்சுவலி இன்றைக்கி எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, காலையில் 6:53 ஸ்டார்ட் ஆயிருச்சு. மங்களான கிரகணம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தொடர்ந்து 8:54 பகுதி சந்திர கிரகணமாக இருந்தது. சந்திர கிரகணத்தின் உச்ச நிலையானது 9:42 இருந்தது. பின்னர் 12:31 இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிரகணம் நிறைவடைய போகுது. இந்திய நேரப்படி பகல் பொழுதிலே கிரகணம் ஏற்பட்டு பகல்லே முடிகிறதுனால இந்த கிரகண நிலையானது நாம் பார்க்க இயலாது.
இந்தியாவில் கிரகணம் தெரியாமல் இருந்தாலும் சூதகால கடைபிடிக்க வேண்டும். இந்த கிரகணத்தின் போது சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது வழிபாடு, சுப காரியங்கள், இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்ல போகிறேன். அதோடு கிரகணத்தில் சில பகுதிகளை பார்க்கக்கூடிய பகுதிகள்னு பார்த்திங்கன்னா ஐரோப்பா, ஆசியாவில் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அட்டாண்டிக்கா பகுதி, இந்த மாதிரி இதில் காண முடியும். மேலும் தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, ஜார்ஜியா முதலியன நாடுகள்லேயும் இந்த கிரகணம் தொடங்கக்கூடியது போது மங்களான ஆரம்பத்தை பார்க்க முடியும். ஸோ இந்தியாவில் மட்டும் பார்க்க முடியாது, இந்த மாதிரியான பகுதிகளில் பார்க்க முடியும். இந்த கிரகணம் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இறைவனை நினைத்து தியானிப்பது தான். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த இறைவனை நினைத்து தியானம் பண்ணுங்க. இப்படி தியானம் பண்ணுவது தான் மிக சிறப்பான பலனை தரும். அதுவும் பக்தி கதைகளை படிக்கிறது, இறை மந்திரங்களை உச்சரிக்கிறது, இதெல்லாம் மிக சிறப்பான விஷயங்களாக கருதப்படுது. அதனால் இதெல்லாம் கும்ப ராசிக்காரங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. இதோடு இந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் முடிகிற வரைக்கும் சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பமாக மற்றும் வயதானவர்களாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முடிந்தவரை வெளியில் வருவதை இன்னைக்கு ஒரு நாள் தவிர்க்க வேண்டியது அவசியம். கிரகணம் தொடங்குவதற்கு போது நீங்கள் கண்டிப்பாக சில விஷயங்களை செய்யாமல் இருந்தீங்கன்னா இப்போ உடனே நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் துளசி இலை அல்லது தர்பை புல் போட்டு வைங்க. அதுவும் இன்றைக்கி கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குளித்துட்டு தானம் செய்து புண்ணியங்களை செய்யுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மற்ற வேலைகள் செய்யுங்க. இன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது. இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்களோட ராசிக்கு பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கும்ப ராசிக்காரங்களுக்கு ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு தல வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மையை இந்த கிரகணத்தை பெறலாம். அதனால் நீங்கள் பரிகாரமாக ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு தலங்களில் வழிபாடு செய்யுங்க. மெயினாக இந்த சந்திர கிரகணத்தின் போது கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகண தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே குடும்ப சுமையானது கூடும். கொள்கை பிடிப்போடு செயல்போடு இயலாது. அதுவும் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். உடல்நலெல்லாம் ரொம்ப கவனம் தேவை. பொதுவாக உங்கள் ராசியில் ராகு இருப்பதால் ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை உருவாகும். இருப்பினும் குருவின் பார்வை 2ஆம் இடத்துல பதியறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். அதோடு கொடுக்கல் வாங்கல லாபம் கொடுக்கும். அதுவும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு தல வழிபாடுகளை கிரகணத்தினால மேற்கொண்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும். அதனால் மறக்காமல் அதை செய்திடுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும், அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் கும்பராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.